வாழ்வழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அருளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்று 10ஆம் மாதத்தின் 1ஆம் நாள், அக்டோபர் 1. கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு தேவன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41, 9, 10 வசனங்களை வாசிக்கலாமா? நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இந்த உலகின் ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் தெரிந்தெடுத்து அவர் அழைத்து வந்து அவருடைய தாசனாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஊழியக்காரனாக தேவன் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் நம்மை யார் வேண்டுமானாலும் வெறுக்கலாம், வெறுத்து ஒதுக்கலாம். கணவன் வெறுத்து ஒதுக்கலாம், தாய் தகப்பன் வெறுத்து ஒதுக்கலாம், சகோதரர்கள் சகோதரிகள் வெறுத்து ஒதுக்கலாம், நேசித்தவர்கள் வெறுத்து ஒதுக்கலாம், நம்மால் நன்மை பெற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கலாம். இந்த வெறுத்து ஒதுக்குவதற்கு என்ன காரணத்தை வேண்டுமானாலும் இந்த உலகம் சொல்லலாம். அவர்களுக்கு அது எளிது. ஆனால் தேவனாகிய கர்த்தரும் நம்மை ஒருபோதும் வெறுப்பதே இல்லை. அவர் நம்முடைய தேவன். லேவியராகமம் 26:44 அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை ஒருபோதும் வெறுப்பதே இல்லை. உலகம் நம்மை வெறுக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஆனால் அவர் நம்மை வெறுப்பதே இல்லை. நாம் உத்தமமாய் நடக்கிற பொழுது, யோபு 8:20 சொல்லப்பட்டது போல, உத்தமனை கர்த்தர் வெறுக்கிறதில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடக்கிற பொழுது நிச்சயம் தேவன் நம்மை ஒருபோதும் வெறுத்து ஒதுக்குவதே இல்லை. உலகம் வெறுத்து விடலாம், வெறுத்து தள்ளி விடலாம், வெறுத்து மறந்து போகலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இந்த மாதத்தில் சொல்கிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். சில நம்மோடு கூட வெகு காலமாக இல்லாத போது அவர்கள் நம்மை வெறுத்து விட்டார்கள், அதனால்தான் நம்மோடு கூட அவர்கள் இல்லை என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை ஒருபோதும் வெறுக்காதபடிக்கு நம்முடனே கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உலகமே வெறுத்து ஒதுக்கினாலும் அவர் நம்மை வெறுத்து விடாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நமக்கு சகாயம் பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். நீர் எங்களை வெறுத்து ஒதுக்காத தேவனாய் இருக்கிறபடியினால் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.